ஆதிவேலி கைலாசத்தில் ஆண்டவேனார் பகவான் ஆதிசக்தி பெண்கொடியாக மன்னவேரும் தேவியுமா மன்னவேரும் தேவியுமா மகிழ்ச்சியோடு என் பெருமாள் இருக்கார் இல்லையா, அவருடைய கொப்பிலே வந்து ஒரு தாமர தண்டு அதிலே வந்து தாமரப்பு மலர்ந்து அதிலே 4 புறமனை பிறவி செய்தார்கள். இப்படி பிறவி செய்து கலைவாணி என்ற பெண்ணை அவருக்கு மனமுடிக்க வைத்தார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொருவர்கள் இருக்கிறார்கள். பிரம்மலோகத்தில் பிரம்மன் இருக்கின்றார், வைகுண்ட லோகத்தில் பஞ்சமால் இருக்கிறார், ஆதியில கைலாசத்தை கடவுள் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் ஆதிவேலை என்ற கைலாசத்தில் அந்த ஆண்டவேனார் சிவபெருமா ஆதிவேலை கைலாசத்தில் ஆண்டவேனார் சிவபெருமா ஆதிவேலி கைலாசத்திலே தேவர்கள் மூவர்களை படைத்தார். முனிவர்கள் நாரதர் நல்முனிவர் மாமுனிவர் மாணவர் தானவர் மறையோர் முதல் கடனாதர் பின்னறியாத நாதர்கள் மகதீசன் அரவப்பொங்கு மாமுனி அண்டமணி சட்டமணி எல்லாத்தையும் படைத்தார். பார்வதி சுவாமி எல்லாத்தையும் படைச்சாச்சு. மூலவத்துல நம்மளை வணங்குவதற்கு மானிடரை படைக்க வேண்டும். ஆமாய்யா, மக்களை படைத்தாலும் கடவுளை வணங்குவார்கள் என்று மக்களை படைத்தால் பிரம்மன் வந்து உருப்பிடிக்க கண்ணன் காக்கின்றார். ஆண்டவர்களுடன் ஜீவனையை கொடுப்பாராம். ஆமா, எங்களுக்கு ஜீவன் இருக்கு, ஜீவன் எல்லாம் கொடுப்பாரு. அப்போ சித்திரபுத்திரன் ஐயாரை வரவழைத்து அவர்தான் கணக்கு எழுதுவாராம். இப்படிதான் இருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவேனார் சிவபெருமா ஆதிவேலி கைலாசத்தில் ஆதிவேலி கைலாசத்தில் ஆண்டவேனார் பகவான்